Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான பச்சை பயிர் சாதம் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிர் சாதம் செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவு பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை பயிர் நீங்கள் நைட்டே ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் காலையில் நம்ம வேக வச்சு சாப்பாடு செஞ்சுக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பாடு செஞ்சுக்கலாம். இதோட அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா நம்ம பச்சை பயிர் சேர்க்கறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்குவோம். இது நல்லா தாளித்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டு எப்பவும் போல் அதோட கலர் மாதிரி வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனும் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே நான் ஒரு 4 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதையும் வெங்காயத்தோடையே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுவும் வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கப்பவே நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா மேஷ் ஆகி வரும். இது நம்ம சாப்பாடு கிண்டுறதுனால தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் தக்காளி கூடவே நம்ம 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கிறப்போ தான் தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். நான் பச்சை பயிர் வேக வைக்கிறப்பவே அதோட தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வேக விட்டேன். அப்போ தான் அந்த வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா வேக வைக்கிற தண்ணியில் தான் அதிக ஸ்ட்ரென்த் இருக்கிறோம். அதை கீழே ஊற்ற வேணாம். நல்லா இது மாதிரி சுண்ட வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பச்சை பயிர் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பயிருக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் சாப்பாட்டில் உப்பு சேர்க்க மாட்டேன். அதனால் இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துக்குவீங்கன்னா இங்கே மசாலா செய்கிறப்போ உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இது பச்சை பயிரெலாம் ஏற்கனவே வந்தது. நம்ம இப்போ சேர்த்த மசாலா, தக்காளி, வெங்காயம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும். சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க வேணாம். கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொதித்து வந்தால் போதும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நான் ஏற்கனவே சாதம் வடித்து எடுத்து வச்சுருந்தேன், ஆற வச்சு. அதை இப்போ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் எப்போதும் செய்கிற அரிசியில் தான் இந்த சாதம் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பாஸ்மதி அரிசியை விட இந்த பச்சை பயிர் சாதம் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டில் செய்கிற அரிசி தான் சாதம் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா பச்சை பயிரோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை பயிர் மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறப்போ சாதம் நல்லா தளன்னு இருக்கும். இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நல்லா கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் சாப்பிட சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பெரியவங்க சாப்பிட்றதுன்றதுனால நான் வெறும் ஆயில் மட்டும் தான் சேர்த்தேன். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த சாதம் செஞ்சு கொடுத்து அனுப்பினா நல்லா ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ப்ரோட்டீனான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லுவேன். ஏன்னா பச்சை பயிரில் அவ்வளோ ஹெல்த்தி ப்ரோட்டீன் இருக்குது. நெய்யும் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும்.
நம்மளோட பச்சைப்பயிறு சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் நைட்டே வந்து பச்சைப்பயிறு சோக் பண்ணிட்டீங்கன்னா காலையில் பாயில் பண்ணி இதை குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட பச்சைப்பயிறு சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பூண்டு பெருங்காயம்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். சாம்பார் பவுடர் சேர்த்ததுனால அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு தயிர் பச்சடி இல்லை அப்பளம் சிப்ஸு இல்லை பாயில்டு எக்கு கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.